ஹலோ, வணக்கம் 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 மை டியர் மாசு பாட்ச் பசங்களா. என்னையா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? எல்லாரும் தயாரா 11th ஸ்டாண்டர்ட் என் கூட சேர்ந்து படிக்க? எல்லாரும் எக்ஸைட்டட்னா போடுங்கடா சாட்ல ஒரு ஏடி ஸ்கொயர், ஒரு ஃபயர். அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். வணக்கம், நைஸ் டு see you. ஹாய் கோபால், வணக்கம் டாலி, வணக்கம் ஜாக் ஸ்பாரோ, ஆலிகேட்டர், ஜெயச்சந்திரன், so nice to see you. ஸோ பசங்களா, ஆர் யூ ஆல் ரெடி ஃபார் 11th ஸ்டாண்டர்ட்? எப்படா ஸ்கூலில் ஆரம்பிச்சிச்சா? நிறைய பேர் ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சு சொல்கிறானுங்க. நிறைய பேர் வந்து யூ கைஸ் ஆர் ஆல்ரெடி வாட்சிங் மை ஓல்டு லெக்சர்ஸ். ஸோ பசங்களா, இது நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் ஆரம்பம். நம்ம வந்து லைக் ஐ செட், ஐ வில் ஹெல்ப் யூ வித் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கூட. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்களாம் பார்க்கணுன்னா மறக்காமல் போய் நீட் வாத்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே தான் நான் டீச் பண்ண போகிறேன். அந்த சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்கும். இந்த வீடியோக்கு கீழேயே யூ ஹாவ் நம்மளோட நீட் வாத்தி சேனலோட லிங்க். ஸோ அந்த சேனலில் தான் நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நடத்த போகிறேன். நாளையிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் ரெகுலராக, ஓகேவா? ஸோ லெட் அஸ் கெட் ஸ்டார்டட் பசங்களா, வாங்க தெரிக்க விடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேத்தமேட்டிக்ஸில் உங்களோட முதல் சாப்டரான செட், ஓகேவா? செட் தியரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப ஜாலியாக, ஈஸியாக, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம படிக்க போகிறோம், ஓகேவா? அண்ட் we are going to have a lot of fun. 10th எப்படி ஜாலியாக படித்தோமோ அது மாதிரி 11th-லையும் 12th-லையும் நம்ம என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி பேசிக்ஸ்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணி we will study. ஓகே, கிரேட் கிரேட். தேங்க்யூ பிரியா சேஷாத்ரி, தட் இஸ் ஸோ நைஸ் ஆஃப் யூ. நான் நிறைய பேரை பார்த்தேன் நேரில். நான் வந்து ஐ விசிட்டட் வேதாந்தோட சென்டர்ஸ் இன் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சென்னை. உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இப்போ வாங்க நம்ம வந்து லெட் ஸ்டார்ட் 11th and 12th. நிறைய பேர் ஆல்ரெடி சொல்கிறாங்க, சார் 11th டஃப்பாக இருக்குது சார். பசங்களா, அது உண்மைடா. 10th-லேருந்து 11th வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஜம்ப், ஓகேவா? அதுக்கு நம்ம கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும், கொஞ்சம் ரெகுலராக படிக்கணும். அண்ட் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை எக்ஸாம் முன்னாடி மட்டும் படிக்க அந்த மாதிரி இருந்தால் வேலைக்கே ஆகாது, வாய்ப்பே இல்லை, ஓகேவா? ஸோ வி ஹாவ் டு பி வெரி சீரியஸ், வெரி கன்சிஸ்டன்ட் இன் ரிவிஷன், சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல் லெக்சர் செட் ஃபார் சிபிஎஸ்இ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். யார் யாரெல்லாம் நம்ம மாசு பேட்ச்ல இருக்கீங்களோ உங்க எல்லாருக்கும் செம ஃபன்னாக இருக்க போது. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா வெல்கம் டு வேதாந்து. அண்ட் இந்த சேனல் மாஸ்டர் தமிழ் வந்து நம்மளோட 10th, 11th and 12th சிபிஎஸ்இ பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நீங்கள் இது பெனிஃபிஷியலாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் கூப்பிட்டு வாங்க. அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பட்டனை அச்சு வச்சிருங்க, ஓகேவா? ஸோ நவ் லெட்ஸ் கோ அண்ட் கெட் ஸ்டார்டட் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஆனா இந்த சாப்டர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சாப்டர்ல நம்ம படிக்க போறது செட் அண்ட் தேர் ரெப்ரசன்டேஷன். செட்னா என்ன, அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்றது, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் செட், வாட் இஸ் சப்செட், சப்செட்னா என்னது, யூனிவர்சல் செட்னா என்னது, வென் டயக்ராம்னா என்னது, ஆபரேஷன் ஆன் செட், வாட் ஆர் தி ஆபரேஷன்ஸ் தட் we need to study, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் a set. இதெல்லாம் தான் நம்ம படிக்க போறோம், ஓகேவா? எஸ். ஸோ இந்த சாப்டர்ல அடுத்த 4 லெக்சர்ல நான் இதான் டீச் பண்ண போறேன். ஒரு 4-5 லெக்சர்ஸ்ல நம்ம இந்த சாப்டரை கத்தம் பண்ணிடலாம். அப்போ நீங்களாம் ஸ்கூல்ல போய் தெரிய விடலாம். ஸ்கூல்ல உங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல நீங்களாம் 90-95 எடுப்பீங்க. உங்க டீச்சர்லாம் கேட்பாங்க, டேய் என்னடா எல்லாரும் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்களா, எல்லாம் ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணிட்டீங்களா? அந்த அளவுக்கு உங்க டீச்சர் சர்ப்ரைஸ் ஆகிற அளவுக்கு நம்மலாம் படிக்கலாம். ஐ வாண்ட் யூ கைஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட். ஏன்னா ஆரம்பத்திலே நீங்களாம் உங்களோட டீச்சர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும், இல்லையா? கிரேட். அண்ட் நாளைக்கு கோவில்பட்டி வருவீங்களா சார்? ஸ்ரீதரன், ஆமா ஸ்ரீதரன், நாளைக்கு ஐ எம் கமிங் டு கோவில்பட்டி. ஸோ யார் யாரெல்லாம் திருநெல்வேலி, தூத்துக்குடி அண்ட் சவுத்தில் இருக்கீங்களோ மறக்காம வர ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஐ எம் கமிங் டு கோவில்பட்டி டு மீட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 21st March. ஓகே, கிரேட். ஸோ இப்போ வாங்க பசங்களா ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். செட் அண்ட் தேர் ரெப்ரசன்டேஷன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெறும் பேசிக்ஸ் தான், ஓகேவா? ஸோ how many of you are ready?
how many of you உங்க பென்னு பேப்பர்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க? ஏன்னா பசங்களா கொஞ்சம் கொஞ்சம் நோட்ஸ் எழுதிக்கோங்கடா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்களும் ஜாலியா ரிவைஸ் பண்ணுவீங்க. உங்க ஸ்கூல் எக்ஸாம் வரப்போ நீ ஃபுல் புக்கை படிக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? நீ வந்து சும்மா ரிவிஷன் அப்ப உன் நோட்ஸை மட்டும் பார்த்துட்டு போனாலே போதும், நீ தெரிக்க விட்டுருவ. ஓகேவா? ஸோ எல்லாரும் பசங்களா வெப்பன் எடுத்துட்டீங்களா? வாட் இஸ் யுவர் வெப்பன்? நம்மளோட வெப்பன் வந்து பென்னு பேப்பர். இதான் நம்ம வெப்பன், பென் அண்ட் நோட் புக். ஓகே, ஸோ இன்னைக்கு ஐ எம் கோனா டீச் யூ த பேசிக். செட்னா என்ன, அதோட ரெப்ரசன்டேஷன் என்னது, எப்படி நம்ம செட்டை ரெப்ரசென்ட் பண்ணுவோம், அதான் இன்னைக்கு நம்ம கரைச்சி குடிக்க போறோம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதலாவது பசங்களா, வாட் டு யூ மீன் பை அ செட்? எல்லாரும் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து சார் நான் ஆல்ரெடி உங்க வீடியோ பார்த்துட்டேன் சார், எனக்கு தெரியும் சார். சரிடா சொல்லுங்கடா டே, வாட் டு யூ மீன் பை அ செட்? செட்னா என்னது? செட்னா என்னடா நினைக்கிறீங்க? எதுக்குடா செட்டு தேவை? எதுக்கு இந்த தலைவலி சார்? எவன் சார் மேத்ஸை கண்டுபிடிச்சான்? அவனை ஃபர்ஸ்ட் பிடிக்கணும் சார். அவனை பிடிச்சி அதுக்கப்புறம் நான் வச்சுக்கிறேன் சார். ஐ வில் வாண்ட் டு நோ ஹூ ஃபவுண்ட் அவுட் எக்ஸாம்ஸ், ஹூ ஃபவுண்ட் அவுட் மேத்ஸ். நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் ஒருத்தன் சொல்கிறான் சார் மைக் செட், பரோட்டா செட். டேய் வேற லெவலில் இருக்கீங்கடா டே. 11th ஆரம்பத்தில் இந்த கதியா? ஸோ what is meant by set? Set is nothing but collection of well-defined objects. சூப்பரா பசங்களா டேய், எல்லாரும் நல்லா படிச்சிருக்கீங்க. ஸோ பசங்களா நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் மை டியர் கேர்ள்ஸ், ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் எக்ஸைட்டட். ஸோ செட்னா என்னது? செட் நீங்களாம் சொன்ன மாதிரி உண்மையிலே யூ ஆர் ரைட். ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ ஆல். வேற லெவல்டா பசங்களா. செட்னா என்னது? செட் இஸ் அ கலெக்ஷன். என்ன கலெக்ஷன்? கலெக்ஷனா எல்லாத்தையும் சேர்த்து போறது, எல்லாத்தையும் தூக்கி ஒரு கூடையில போடு. ஒரு கூடையில போட்டா அந்த கலெக்ஷன் தான் செட். ஆனா சும்மா கலெக்ஷனா இல்ல, கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட். இது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். பசங்களா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னது? கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா? ஆர் யூ ஆல் கிளியர்? ஹாப்பியாடா? So இப்ப இது என்ன கலெக்ஷன் சொல்லுங்க பாப்போம். It is a collection of, can anybody tell me what this is? Scissor, color pencil, fevicol, அப்புறம் நம்மளோட பேப்பர். இது என்னதுப்பா? This is a collection of stationery items. Exactly, Gautam, சூப்பரா. This is a collection of stationery items. இல்லையா? இதெல்லாம் ஸ்டேஷனரி. நம்மளாம் ஆசைப்படுவோம்ல சின்ன வயசுல, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், சிசர்ஸ், glue, gum, and then you have pencil, you have paper, you have all these arts and crafts item. That is stationery. இல்லையா? So இதான் collection of stationery item and it's a well defined collection. So you call it a set. சரியா? Exactly, very good. So இப்போ பசங்களா இந்த செட்டுக்குள்ள இருக்க எல்லாமே we call it element. இதுக்குள்ள இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அது ஒரு எலிமெண்ட். இது எலிமெண்ட் ஆஃப் a set. இது ஒரு எலிமெண்ட். இது எலிமெண்ட் ஆஃப் a set. புரியுதா? ஸோ எலிமெண்ட்னா என்னது? எலிமெண்ட்னா செட்டுக்குள்ள இருக்க ஒரு ஐட்டம், செட்டுக்குள்ள இருக்க ஒரு ஆப்ஜெக்ட், அதான் எலிமெண்ட். ஸோ செட்டுக்குள்ள இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் தான் we call it element. மாசா? வேற லெவலா? சூப்பரா? ஸோ இப்போ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர். ஸோ எலிமெண்ட்னா செட்டுக்குள்ள இருக்க ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? செட்னா என்னது? இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். சார் வெல் டிஃபைன்ட் மீனிங் என்னது சார்? எனக்கு புரியல சார், நீங்க சொல்லுங்க. சோ உங்க எல்லாருக்கும் புரியுமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? சார் சார் என் கிளாஸ்ல ஐ வாண்ட் டு கலெக்ட் செட் ஆஃப் வெரி ஹேண்ட்ஸம் பாய்ஸ் சார். பசங்களாம் அப்படியே பிளஷ் ஆறானுங்க. சார் நான் இருப்பேன் சார், நான் கண்டிப்பா இருப்பேன் சார். செட் ஆஃப் ஹேண்ட்ஸம் பாய்ஸ். Is this well defined? Is this well defined? No. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் அழகா இருப்பான், இன்னொரு பொண்ணுக்கு சார் அவனா சை அவனா ஹேண்ட்ஸமா. என்ன சார் சொல்றீங்க? கண்ணாடி கழட்டிட்டு பாருங்க சார், கண்ணாடி கழட்டிட்டு பாருங்க சார். அதனால ஸோ ஹேண்ட்ஸம் பாய்ஸ் அப்படின்னு கேட்டா we don't know. ஒரு பொண்ணுக்கு ஒருத்தன் ஹேண்ட்ஸமா இருப்பான், இன்னொரு பொண்ணுக்கு அவன் கேவலமா இருப்பான். ஓகேவா? So this is not well defined. This is not well defined. இப்போ புரியுதா? மாசா எக்ஸாம்பிள் செம்ம கிறிஸ்டல் கிளியரா இருக்கா? இப்போ யாருக்கும் எந்த டவுட் வரக்கூடாது. சரியா? So handsome boys is not a set. Why it's not a set?
because it is not well defined. அது clear cut-ஆ நீ சொல்ல முடியாது. ஓகேவா? Set of tall boys. it's a well defined set of tall boys. Tall boys என்னது? டால்னா என்னடா? யார் டால்? 6 feet மேல டாலா? இல்ல 5'5" மேல டாலா? இல்ல 5 அடி மேல டாலா? இல்ல 4 அடி மேல டாலா? இல்ல இருந்தாலே டாலா? You don't know. Again, it is not a set. Again, it is not a set. ஏன்னா இது well defined கிடையாது. இதெல்லாம் well defined கிடையாது. ஆனா இதுவே if I ask set of boys above 6 feet, இது செட்டா? above 6 feet boys அப்படின்னு கேட்டா இது செட்டா? yes, this is a set. இது செட். ஏன்னா இங்க I am clearly defining. 6 அடி மேலனா நீ என் செட்டுக்குள்ள இருப்ப, 6 அடி கீழனா நீ என் செட்டுக்குள்ள வரமாட்ட. So this is what I mean by well defined. மாசா இப்போ I am sure all of you are clear. இதை யாரும் மறக்காதீங்க, சரியா? வெரி குட். ஸோ இப்போ நம்ம உள்ள போலாம் பசங்களா. லைக் ஐ செட், செட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே இட்ஸ் கால் எலிமெண்ட். செட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே இட் இஸ் கால் எலிமெண்ட். ஸோ இது எலிமெண்ட் ஆஃப் அ செட், இது எலிமெண்ட் ஆஃப் அ செட், இது எலிமெண்ட் ஆஃப் அ செட், அந்த மாதிரி. ஓகேவா? ஐ ஹோப் இப்போ உங்க எல்லாருக்கும் பேசிக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உள்ள போலாமா? லெட்ஸ் கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர். இப்போ லைட்டா டிஃபிகல்ட்டி ஏத்தலாமா? சார் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுப்பீங்களா சார்? டேய் கண்டிப்பா எடுப்பேன்டா. ஆனா ஐ வில் டேக் இட் இன் நீட் வாத்தி சேனல். ஸோ நீட் வாத்தி சேனல் நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழேயே லிங்க் இருக்கு, அந்த சேனல் போய் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கதான் நான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 11th and 12th ஐ வில் டீச் ஃபுல்லாவே. ஓகேவா? ஸோ டோன்ட் வரி பசங்களா, நல்லா கவனிங்கடா. செட் எப்பவுமே வி ரெப்ரசென்ட் பை கேபிட்டல் லெட்டர்ஸ். செட் எப்பவுமே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவ? ஸோ இப்போ செட்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு சார். செட்னா வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அது புரிஞ்சிச்சு சார். எப்படி சார் செட்டை வெளிப்படுத்தணும், செட்டை எப்படி சார் ரெப்ரசென்ட் பண்ணணும்? செட் இஸ் ஆல்வேஸ் டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டர்ஸ். ஸோ செட் ஏ, செட் பி, செட் சி, செட் டி, அந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸ் வச்சு தான் நம்ம செட்டை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம வந்து we use capital letters to represent set. சரியா? வெரி குட், சூப்பரா, வேற லெவல். எலிமெண்ட்ஸ் ஆஃப் செட் ஆர் யூசுவலி ரெப்ரசென்ட் பை ஸ்மால் லெட்டர்ஸ். பசங்களா இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ செட் ஆர் யூசுவலி ரெப்ரசென்டட் பை ஸ்மால் லெட்டர்ஸ். ஓகே, இது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம். செட் வந்து கேபிட்டல் லெட்டர், செட்டுக்குள்ள இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் வந்து யூ ரெப்ரசென்ட் பை ஸ்மால் லெட்டர்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு எலிமெண்ட், if A is an element of a set capital A, then it is represented by A belongs to capital A. So இந்த சிம்பிளுக்கு பேரு நண்பர்களே என்னது? it is belongs to. சரியா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் முக்கியமான சிம்பிள். ஓகே, இதுவே இப்படி போட்டு நான் அடிச்சா அதுக்கு பேரு does not belong to. ஓகேவா? so if A is a element of set A, அதாவது செட் A குள்ள இந்த சின்ன a ஒரு எலிமெண்டா இருந்தா, கேபிட்டல் செட் A குள்ள ஒரு சின்ன a எலிமெண்டா இருந்தா, அப்போ you tell A belongs to capital A. ஆனா செட் A குள்ள இல்லாட்டி, if A is not an element, இங்க தப்பு விட்டுருக்காங்க. I will write it down clearly. இங்க வந்து it should be not an element. If small a is not an element of set A, then it is represented by A does not belong to A. புரியுதா? எவ்வளவு பேர் கிளியர்னா போடுறா ஒரு AD ஸ்கொயர், ஒரு ஃபயர், அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். வெரி குட் சுதா இஸ் ஆசம். வேற லெவல் சுதா, பயங்கரமா படிச்சிருக்காங்க. திஸ் இஸ் அமேசிங் கைஸ். சுதா இஸ் பிரில்லியன்ட். ஐ எம் ஹாப்பி யூ ரிமெம்பர் ஆல் தி எக்ஸாம்பிள். சுதா, கிரேட் ஜாப், கீப் இட் அப். அடுத்த லெவலுக்கு போலாம். ஓகேவா? ஃபேண்டாஸ்டிக். ஏபி இஸ் a செட்டா சார்? வர டேனியல் எல்லாமே சொல்லித்தரேன், கவலைப்படாதீங்க.
Okay, so very well done people. Now A is not an element of set A, then it is represented by A does not belong to A. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் திருப்பி திருப்பி கேட்பேன். I'll ask you questions. Okay, வாங்க சால்வ் பண்ணலாம். பசங்களா, this one. Everybody please let me know quickly. இது வந்து செட்டா இல்லையா? ஏன்னா உங்க NCERT எக்ஸசைஸ்ல முதல் எக்ஸசைஸ் இதான். பாத்தீங்களா? எல்லாருமே போய் செக் பண்ணுங்க. எல்லாரும் போய் என்ன பண்ணணும்? I want you to check. நீங்க போய் எக்ஸசைஸ் 1 இன்னைக்கு சால்வ் பண்ணணும். ஓகேவா? அதான் உங்க ஹோம்வொர்க். Will you all do that? யாரெல்லாம் பண்ணிட்டு வருவா? ஏன்னா என் கூடவே நீங்க சால்வ் பண்ணுங்க. நம்ம பேசிக்கா ஸ்கூல் மாதிரி இங்க படிக்க போறோம். ஓகேவா? நம்ம பேசிக்கா ஸ்கூல் மாதிரி இங்க படிக்க போறோம். தெரிக்க விடலாமா? Will you all do it with me? So எல்லாரும் போய் எக்ஸசைஸ் 1 சால்வ் பண்ணுங்க. நான் இப்ப சொல்லி கொடுத்ததே போதும். So பசங்களா, இது வந்து it is not a set. ஏன் சார் not a set? ஏன்னா இது well defined கிடையாது. It is not well defined. It is not well defined. ஏன் சார்? ஏன் not well defined னா, டேய் உனக்கு என்ன பிடிக்காது மேத்ஸ்ல? ஓகே, well defined object கிடையாது. ஏன்னா உனக்கு எது டிஃபிகல்ட்? சார் எனக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி டிஃபிகல்ட் சார். ஒருத்தன் சொல்லுவான், சார் எனக்கு ட்ரையாங்கிள்ஸ் டிஃபிகல்ட் சார். சார் எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா டிஃபிகல்ட் சார். சார் எனக்கு ஏபி டிஃபிகல்ட் சார். ஸோ டிஃபிகல்ட்டி வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். வெரி குட் ஆதேஷ், சூப்பர். ஒருத்தன் டஃப்னு சொல்லுவான், ஒருத்தன் ஈஸின்னு சொல்லுவான். எனக்கே மண்டை குழம்பிடும். என்னடா சொல்றது, என்னடா டீச் பண்றது? ஒருத்தன் கேட்டா அதை சொல்றான், ஒருத்தன் கேட்டா இதை சொல்றான். ஸோ அதனால டிஃபிகல்ட்டி வில் வேரி. அதனால இட் இஸ் நாட் அ வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன். ஸோ திஸ் இஸ் நாட் அ செட். ஓகேவா? ஐ ஹோப் யூ லைக்ட் இட். அதான் ரீசன் பசங்களா. இதான் உங்க NCERTல முதல் எக்ஸசைஸ். டேய் எல்லாரும் சொல்றானுங்க புக் இல்ல சார். என்னடா காமெடி பண்றீங்க? போய் CBSE வெப்சைட்ல பாரு, ncert.nic.in. ncert.nic.in. அதுல போய் நீ புக்கை டவுன்லோட் பண்ணி நீ படிக்கலாம். போன வருஷம் புக்னாலும் யூ கேன் யூஸ் இட். பரவாயில்ல, நீ வெயிட் பண்ணாத. உனக்கு ஏப்ரல்ல தான் புக் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணாத. சரியா? ஸோ ஸ்டார்ட் சால்விங். ஸோ பசங்களா, அடுத்த கேள்வி. The collection of all the months of a year starting with the letter J. So ஒரு வருஷத்துல எந்தெந்த மந்த்லாம் ஜேல ஆரம்பிக்கும்? ஜனவரி, February and March, April, May, June ஜேல ஆரம்பிக்கும். And then July, அப்புறம் August, September, October, November, December. So இது மூணு தான். So is this a well defined collection of objects? Yes. Okay, it is a well defined collection of objects. So அதனால yes, it is a set. So இந்த கேள்விக்கு answer yes, it is a set. இது செட் தான். மாசா. I hope you guys have understood it. Brilliant job பசங்களா. வேற லெவல்டா. Super. You guys are awesome. Now let's go forward. நம்ம முன்னாடி போலாம். இப்போ கரெக்டான சிம்பிள் போடுங்கடா. யாரு கரெக்டா போடுறான்னு பாப்போம். இந்த blankல so first question வந்து 4-A. செகண்ட் கேள்வி வந்து -2-A. so இதெல்லாம் belongs to or does not belongs to or பார்த்துட்டு சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். I want you to focus on the basics. பேசிக்ஸ்லாம் நீங்களா தெரிக்க விடணும். அதான் என்னோட ஆசை. that's why I'm doing it. ஓகே பசங்களா, முதலாவது வெரி குட் சூப்பர். முதலாவது பசங்களா 4 வந்து இருக்கு சார். 4Aல இருக்கு சார். சோ 4 வந்து செட் A குள்ள இருக்க ஒரு எலிமெண்ட். 4 வந்து செட் A குள்ள இருக்க ஒரு எலிமெண்ட் இல்லையா? சோ அதனால 4 belongs to A இல்லையா? ஏன்னா 4 வந்து செட் A குள்ள இருக்கு. செட் A குள்ள இருக்கு. ஆனா -2 இருக்கா சார்? -2 எங்கேயுமே இல்ல சார். நெகட்டிவே இல்ல சார் ஏல. A ஓட செட்டுக்குள்ள A கேபிட்டல் லெட்டர்ல, கேபிட்டல் லெட்டர்னா செட், செட்டுக்குள்ள பார்த்தா -2 எங்கேயுமே இல்ல. சோ -2 இல்லாதனால -2 does not belong to A. மாசா, யாருக்கெல்லாம் கிளியர் பசங்களா? செம்ம மொக்க கேள்வி, செம்ம ஈஸி. ஆனா எல்லாருக்கும் புரிஞ்சா? ஏன்னா நான் ஸ்லோவா லெவல் ஏத்துவேன். அப்புறம் லெவல் ஏத்துன பிறகு சார் கஷ்டமா இருக்கு சார், ஒன்னும் புரியல சார், டஃபா இருக்கு சார், முடியல சார், திணறேன் சார், காப்பாத்துங்க சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகேவா?
This is basics. ஸ்லோவா நம்ம லெவல் ஏத்திக்கிட்டே போறோம். சரியா? Are you all clear? ஹாப்பியாடா? சூப்பரா பசங்களா? தெரிக்க விட்டீங்க. Good job. Now let's move forward. So answer is 4 belongs to A, minus 2 does not belong to A. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்கல ஒரு கேள்வி. நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவே இல்லை. என்னது சார், இது எப்படி சார் இப்படி எழுதுனீங்க, செட் எப்படி சார் இப்படி எழுதுனீங்க? ஸோ பசங்களா அதான் இப்போ படிக்க போறோம். இப்போ நம்ம படிக்க போறது how to represent a set. How to represent a set. ஓகே, அதான் இப்போ நான் உங்க எல்லாருக்கும் கத்து தர போறேன். சரியா? I hope all of you are ready. Let's get started. ஆரம்பிக்கலாம். representation of set. பசங்களா செட்டை வந்து நம்ம ரெண்டு விதத்துல ரெப்ரசென்ட் பண்ணலாம். நம்ம அதான் படிக்க போறோம். செட்டை எப்படி காமிக்கலாம்? ரெண்டு விதத்துல. அந்த ரெண்டு வழி வந்து ஒன்னு ரோஸ்டர் ஃபார்ம், அதான் இப்ப நான் சொல்லி தர போறேன். ரோஸ்டர் ஃபார்ம். ரெண்டாவது செட் பில்டர் ஃபார்ம். ரெண்டாவது செட் பில்டர் ஃபார்ம். சரியா? இந்த ரெண்டு ஃபார்மும் நம்ம கரைச்சி குடிக்க போறோம். ஆரம்பிக்கலாமா? நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியானது, ரொம்ப ஜாலியானது இஸ் ரோஸ்டர் ஃபார்ம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியானது, ஜாலியானது ரோஸ்டர் ஃபார்ம். ஏன்னா ரோஸ்டர் ஃபார்ம்ல யூ ரைட் ஆல் த எலிமெண்ட்ஸ் செப்பரேட்டட் பை காமாஸ் வித் கர்லி பிராக்கெட்ஸ். அதான் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் என்னது? இஸ் a method of displaying all the elements. எல்லா எலிமெண்ட்ஸையும் காமி, எல்லா எலிமெண்ட்ஸையும் காமி. எப்படி? by enclosing with curly brackets and separated by commas. So example, பசங்களா the number of the prime numbers less than 10. சொல்லுங்க. The set of all prime numbers less than 10. சொல்லுங்கடா. Everybody please let me know quickly. டப்புன்னு சொல்லுங்க. I want you all to be fast. Very good. So the prime numbers less than 10 சொன்னா ராக்ஸ்டார், வேற லெவல் ராக்ஸ்டார். சைலேஷ், சூப்பர் சைலேஷ். டேனியல், நேஹா, வெரி குட். ரித்து ஹாசினி, சூப்பர்யா. நிதிலா, சரண், அச்சயா, வெரி குட். லிங்கேஷ், ஜோ மகிலன், காயத்ரி, சஞ்சய், லதா, ஸ்ரேயா, கலை செல்வி, ஜோதிர், வெரி குட். செல்வம், ஜெயா, கிருத்திகா, ராஜசேகரன், வெரி குட். ஆன்சர் இஸ் சார், நம்ம என்ன கேள்வி கேட்டோம்? செட் ஆஃப், பசங்களா நான் கேட்ட கேள்வி என்னது? செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10. செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10. அதாவது 10க்கு கீழே இருக்க பிரைம் நம்பர்ஸ் இல்லையாடா? ஸோ அப்போ 10 கீழே என்ன வரும் சார்? பிரைம் நம்பர்ஸ் 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. 9 வருமா? 9 வராது. 9 இஸ் நாட் அ பிரைம் நம்பர். ஸோ இவ்வளோதான். ஸோ எல்லா எலிமெண்ட்ஸையும் செப்பரேட்டட் பை கமாஸ், என்க்ளோஸ்ட் அண்டர் கர்லி பிரேசஸ். ஸோ இந்த செட்டு தான் ரோஸ்டர் ஃபார்ம். புரியுதா? ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் எப்படி எழுதுவ? புரிஞ்சா இப்போ? ஹாப்பியா? டிட் யூ ஆல் லைக் இட்? ஸோ இதான் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா நீ வந்து எல்லா எலிமெண்ட்ஸையும் எழுதுவ. எல்லாமே எழுதிட்டுனா சார் 10க்கு கீழே இவ்வளோ தான் சார், எல்லாமே எழுதிட்டீங்க சார். ஸோ எல்லா எலிமெண்ட்ஸும் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10 எல்லாத்தையும் எழுதிட்டேன். 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. எப்படி நான் எழுதியிருக்கேன்? கமா வச்சு எழுதியிருக்கேன். ஸோ யூ ஹவ் டு செப்பரேட் த எலிமெண்ட்ஸ் பை கமாஸ் அண்ட் ஆரம்ப முடிவு கர்லி பிராக்கெட்ஸ். அது ரொம்ப முக்கியம். சார் கர்வ்ட் பிராக்கெட்ஸ் போடணுமா சார்? கர்வ்ட் பிராக்கெட்ஸ் போடக்கூடாது, கர்லி பிராக்கெட்ஸ் போடணும். ரொம்ப முக்கியம். செட்டுனா கர்லி பிராக்கெட்ஸ். டோன்ட் புட் திஸ். இப்படி போடாதீங்கடா, டே இது தப்புடா, இப்படி போடக்கூடாதுடா ப்ளீஸ், இப்படி போடாதீங்க. திஸ் இஸ் ராங். டோன்ட் புட் திஸ். கர்லி பிராக்கெட்ஸ் தான் கரெக்ட். கர்லி பிராக்கெட்ஸ் தான் கரெக்ட். சரியா? வெரி குட். ஸோ பசங்களா இப்போ பாத்தியா? செட் ஆஃப் ஆல் ஈவன் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் லெஸ் தேன் 7. பசங்களா ஈவன்னா ஈவன் நம்பர்ஸ், பாசிட்டிவ்னா பிளஸ், இன்டீஜர்ஸ் யூ நோ வாட் ஆர் இன்டீஜர்ஸ், லெஸ் தேன் 7. ஸோ 7க்கு கீழே இருக்க ஈவன் நம்பர்ஸ், 7க்கு கீழே இருக்க ஈவன் நம்பர்ஸ் 2, 4, 6. 0 வரும், ஆனா 0 இஸ் நாட் பாசிட்டிவ். அவன் கேட்டிருக்கிறது பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ்ன்றனால 0 வராது. ஸோ 2, 4, 6 தான் நம்மளோட ஆன்சர். சூப்பரா சார்? ஆமா சார். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஈவன் லெஸ் தேன் 7 இது 3 தான் சார். எல்லாத்தையும் எழுதியாச்சா? எல்லாத்தையும் எழுதியாச்சு. எல்லாமே கமா செப்பரேட்டடா? எஸ் சார், எல்லாமே கமா செப்பரேட்டட். கர்லி பிராக்கெட்ஸ் இருக்கா?
curly brackets இருக்கு. So இதான் அந்த செட், இதான் அந்த செட். புரியுதாடா? So பசங்களா ஒரு குயிக் ரீகேப் நல்லா கவனி. 2 is an element. So 2 belongs to capital A. 4 belongs to capital A. 6 belongs to capital A. இதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. புரியுதா? Are you all happy? Are you all clear? So 2, 4, 6 லாம் என்னது? They are called elements of a set. They are all called elements of a set. ஓகேவா? And capital A என்னது? Capital A is set A. So set எப்பவுமே capital letters. Set எப்பவுமே capital lettersல தான் சொல்லுவோம். சரியா? Are you all happy? Very good. That's it. Now let's go forward. Okay. So in roster form சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்டான நோட்ஸ். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ரோஸ்டர் ஃபார்ம்ல ஆர்டர் மேட்டரே இல்லை. சார் ஒரு செட் ஏ இப்படி இருக்கு சார், 1 2 3 இப்படி இருக்கா, அண்ட் செட் பி வந்து இப்படி இருக்கு சார் 3 2 1. இது ரெண்டும் ஒன்னா சார்? இது ரெண்டும் ஒன்று தான், இது ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா ரோஸ்டர் ஃபார்ம்ல ஆர்டர் மேட்டரே இல்லை. நீ எப்படி வேணா எழுதலாம், 1 2 3 எழுது, 2 3 1 எழுது, 3 2 1 எழுது, எல்லாமே ஒன்று தான். இட் டசன்ட் மேட்டர். சரியா? ஸோ ஆர்டர் இன் விச் யூ ரைட் த எலிமெண்ட்ஸ், ஐ டோன்ட் கேர், இட் டசன்ட் மேட்டர். இட்ஸ் இம்மெட்டீரியல், இட்ஸ் இம்மெட்டீரியல். ஓகேவா? வெரி குட், சூப்பரா பசங்களா. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ என்ஜாய் இட். முன்னாடி போலாமா? விராத், எஸ் விராத், ஐ வில் பி டெஃபினெட்லி கமிங், டு நாட் வரி. ஓகேவா? முன்னாடி போலாமா? எவ்ரிபடி லெட்ஸ் கோ. குயிக் 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 குயிக். சூப்பரா. அல்தாஃப் வேற லெவல். அல்தாஃப் லெஜெண்டரிடா. டே கலகுறீங்க. போலிடா ஒரு AD ஸ்கொயர். சூப்பர். ஐ எம் சோ ஹாப்பி யூ கைஸ் ஆர் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட். நீங்களாம் தைரியமா வந்து ஆரம்பத்துலேருந்தே யூ ஆர் ஆல் ஏபிள் டு லேர்ன் அண்ட் கிராஸ்ப். சோ ஹாப்பி. குட் ஜாப் கைஸ், குட் ஜாப். கீப் இட் அப். ஓகே, இதுதான் ஐ எக்ஸ்பெக்டட். மாசு பாஸ்னா சும்மாவா? I want you guys to maintain the same energy and momentum throughout the next 1-2 years. சரியா? Great job. So இப்போ நம்ம முன்னாடி போலாமா? Great, great, great. So பசங்களா, இப்போ ஆர்டர் வந்து முக்கியம் சொல்லியாச்சு. ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட்ரா பசங்களா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். யாரெல்லாம் கரெக்டா சொல்றீங்க பாப்போம். ஓகேவா? இந்த ரெண்டாவது கேள்வி செம்ம ட்ரிக்கியான கேள்வி. ஸோ யாரெல்லாம் கரெக்டா சொல்றான்னு பார்ப்போம். இந்த ரெண்டு செட்டும் சேமா? இது ரெண்டுமே ஒண்ணா? இது ரெண்டுமே ஒண்ணா? கேன் யூ ஆல் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த சாட் குவிக்லி. சார் எப்படி சார் ஒண்ணு வேற சார்? ரெண்டுமே வேற சார், ரெண்டுமே வேற வேற சார், வித்தியாசமா இருக்கு சார். சில பேர் சொல்றான் இல்ல சார் சேம் சார். பசங்களா, ஆன்சர் இஸ் தே போத் ஆர் சேம். சேம் சேம் பட் டிஃபரண்ட். இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்களே அதே தான்டா, இது சேம் சேம் தான். ஓகே, பார்க்க தான் டிஃபரெண்டா இருக்கு, ஆனா இட் இஸ் சேம் சேம். ஓகே, why is it same? I will teach you. Listen carefully. ஏன்னா செட்ல we don't repeat elements. Okay, in set we don't repeat elements. எலிமெண்ட்ஸை ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஓகேவா? அதனால 3 தடவை 1 இருந்தாலும் நம்ம ஒரு தடவை தான் எழுதுவோம். 2 தடவை 2 இருந்தாலும் நம்ம ஒரு தடவை தான் எழுதுவோம். 3 4 தடவை 3 இருந்தாலும் 3 வந்து 3 வந்து 4 தடவை இருந்தா கூட நான் ஒரு தடவை தான் எழுதுவேன். So in set we don't repeat elements. Are you all clear? Happy-டா? Everybody clear? இதை மறக்காதீங்க. So setல எலிமெண்ட்ஸை ரிப்பீட் பண்ணக்கூடாது, ஒரு தடவை எழுதுனா போதும். ஓகே, வெரி குட். I am so happy you guys have understood it. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். ப்ளீஸ் நோட் இட் டவுன். நீங்க நோட்ஸ் மெயின்டைன் பண்றீங்கன்னா உங்க நோட்ஸ்ல இதெல்லாம் இருக்கணும். ஓகேவா பசங்களா? எவ்ரிடே ஐ வாண்ட் டு see you take notes. நோட்ஸ் எடுத்து எனக்கு இன்ஸ்டால டாக் பண்றீங்க. ஓகேவா? லெட் மீ see. I will share in my story. யாரெல்லாம் ரெகுலரா நோட்ஸ்ல எடுத்து நீட்டா எழுதி வைக்கிறீங்களோ இன்ஸ்டால யூ கேன் டேக் மீ. ஐ வில் ஷேர் இட் இன் மை இன்ஸ்டாகிராம் சேனல். இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி shimon_joseph. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நான் உங்க எல்லாரையும் ஐ வாண்ட் டு பி சின்சியர், ஐ வாண்ட் டு பி சீரியஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங். ஏன்னா ஆரம்பத்துல நம்ம ஜாலியா படிச்சா தெரிக்க விட்டுலாம்டா. நோபடி கேன் ஸ்டாப் அஸ். நம்ம எப்படி 10th அசால்ட் பேட்சை தெரிக்க விட்டுமோ அது மாதிரி 11th and 12th நீங்க என்ன கனவு வச்சிருக்கீங்களோ, ஜேஇயா இல்ல உங்களோட
நீட்டா எதுனாலும் I want you guys to work hard. Okay, great. So பசங்களா அடுத்த ஃபார்ம் இதான் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், சில பேர் கஷ்டப்படுவாங்க. ஆனா டோன்ட் வரி, I will make it very simple. Okay, I will make it very very simple. So இப்போ நான் சொல்ல போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா செட் பில்டர் ஃபார்ம். இதான் ரெண்டாவது ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்ல பசங்களா கொஞ்சம் ஒரு 2 minutes எனக்கு கவனிங்க. ஓகேவா, ஒரு 2 minutes எனக்கு எல்லாரும் கவனிங்க. செட் பில்டர் ஃபார்ம்ல நம்ம எல்லாத்தையும் லிஸ்ட் டவுன் பண்ண மாட்டோம். ஓகேவா, செட் பில்டர் ஃபார்ம்ல நம்ம எல்லாத்தையும் லிஸ்ட் டவுன் பண்ண மாட்டோம். அது ரோஸ்டர் ஃபார்ம். இங்க என்ன பண்ணுவோம்னா we will give the condition by which we will get all the elements. So செட் பில்டர் ஃபார்ம்ல நம்ம வெறும் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுவோம், நம்ம வெறும் கண்டிஷன் தான் சொல்லுவோம். அந்த கண்டிஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் செட் பில்டர்ல நான் போன எக்ஸாம்பிள் சொன்னல, இது என்னது சார், இது வந்து the set of prime numbers less than 10 சார். கரெக்டா, இதான நான் போன கேள்வி கேட்டேன். யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு சார்? நீங்க சொன்னீங்களே சார் போன தடவை ரோஸ்டர் ஃபார்ம் வந்து செட் ஆஃப் prime numbers less than 10. கரெக்டா, வெரி குட். இதே இதை நான் செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதுனா I will write it like this: b is equal to x such that. இந்த ரெண்டு புள்ளி என்னது? இந்த ரெண்டு புள்ளி வந்து such that. இந்த ரெண்டு புள்ளி, இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி. So x such that x is a prime number less than 10. அவ்வளவுதான், முடிந்தது. இதான் செட் பில்டர் ஃபார்ம். மாசா எவ்வளவு பேருக்கு பிடிச்சிருச்சு? பிடிச்சவெல்லாம் லைக் பட்டன் அடிச்சு உடைங்க, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். இது செட் பில்டர் ஃபார்ம், இது ரோஸ்டர் ஃபார்ம். ரெண்டுமே ஒரே செட் தான், ரெண்டுமே ஒன்று தான், இது ரெண்டுமே சேம். மாசா போடு ஒரு ஏடி ஸ்கொயர். டிட் யூ ஆல் லைக் இட்? டிட் யூ என்ஜாய் இட்? திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். அவ்வளோதான் பசங்களா, இது புரிஞ்சா யூ ஆர் கிளியர் டா டே. ஸோ 11th என்ஜாய் பண்ணி புரிஞ்சு படிச்சா ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான்டா, இதுக்கு தாண்டா பயந்துட்டு இருப்பானுங்க ஸ்கூலில். சார் செட் பில்டர் கஷ்டம் சார், கஷ்டம் சார். ஸோ பசங்களா எக்ஸ், ஸோ பி வில் கண்டெயின் எக்ஸ் such that x is a prime number less than 10. ஓகேவா சந்தியா, நல்லா கவனி சந்தியா, நான் ஒரு தடவை திருப்பி ரிப்பீட் பண்றேன், சரியா? ஸோ இந்த செட் ஏ வந்து நான் முன்னாடியே கொடுத்த எக்ஸாம்பிள் சந்தியா, நீ வந்து பின்னாடி போய் பாரு, உனக்கு கண்டிப்பா புரியும். ரொம்ப சிம்பிள், சரியா? ஸோ நான் பின்னாடி கொடுத்த எக்ஸாம்பிள் என்னது? த prime numbers less than 10 நான் கேட்டேன் இல்லையா? the prime numbers less than 10. so 10 கீழ எவ்வளவு prime numbers? 2 3 5 7. so இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதுறதுக்கு பேரு சந்தியா இஸ் ரோஸ்டர் ஃபார்ம். இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதுனா ரோஸ்டர் ஃபார்ம். சார் எல்லாமே எழுதிட்டீங்க, கமா போட்டீங்க, கர்லி பிராக்கெட் குள்ள போட்டிருக்கீங்க, அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்ம், சரியா? இப்ப அதே செட்டை நான் செட் பில்டர் ஃபார்ம்ல எழுத ஆசைப்படுறேன். ஓகேவா, அதே செட்டை சார், இதே செட்டை எனக்கு செட் பில்டர்ல எழுதி காமிங்க சார். இதே ரோஸ்டர் ஃபார்மை எனக்கு செட் பில்டர்ல எழுதி காமிங்க. ஸோ நான் என்ன பண்றேன், செட் பி ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் என்னது? எக்ஸ் வந்து பில இருக்க எலிமெண்ட். எக்ஸ் என்னது? யாரோ கேட்குறாங்க, பரத் கேட்குறான், சார் எக்ஸ் என்னது சார்? எக்ஸ் வந்து பிக்குள்ள இருக்க ஒரு எலிமெண்ட், சரியா? ஆர் யூ ஆல் கிளியர்? ஸோ எக்ஸ் such that x is a prime number less than 10. அவ்வளவுதான். So B will contain, set B will contain x such that x is a prime number less than 10. அவ்வளவுதான். ஓகே, வெரி குட். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிட்டுமா? வரீங்களாடா? ஷால் வி ஆல் டூ இட்? ஸோ பசங்களா அடுத்த எக்ஸாம்பிள், இன்னும் ஈஸியான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. பசங்களா இப்போ இந்த செட் எழுதுங்கடா. A E I O U. இது வந்து ரோஸ்டர் ஃபார்ம். இது என்னது சார்? இது வந்து ரோஸ்டர் ஃபார்ம் சார். ஏன்? ஏன்னா எல்லாமே எழுதியிருக்கேன், கமா வச்சு பிரிச்சு கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள, கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள எலிமெண்ட்ஸை எழுதி கமா வச்சு பிரிச்சா அதான் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ இதே செட்டை எனக்கு செட் பில்டர்ல சொல்லித்தா, இதே செட்டை எனக்கு செட் பில்டர்ல சொல்லித்தா.
சார் வேற வேரியபிள் யூஸ் பண்ணலாமா சார், எக்ஸுக்கு பதிலாக ஒய் போடலாமா சார், என்ன வேணா போடலாம், உன் இஷ்டம். என்ன வேணா போடலாம், உன் இஷ்டம். அவள் தான் பசங்க தெரிக்க விடுறானுங்க. ஐஷோ ஸ்லோ, கௌரேஷ், அபிநயா, ஸ்வப்னா, பிரவீன், வெரி குட், ரிதுவாசினி, கிரிஜா, சூப்பர்யா, அசானா, ராக்ஸ்டார், வெலவன், யஷ்வந்த், வினய், டேஞ்சர் கிராஃப்ட், கார்த்திபன். யூ கைஸ் ஆர் லெஜெண்டரி. டே வேற லெவல்டா பசங்களா, சூப்பரா நீங்களா. ஐ எம் சோ ஹாப்பி பசங்களா. அவள் தான் முடிஞ்சிச்சுடா. யூ லேர்ன்ட் இட். ஸோ பி செட் வில் கண்டெயின் எலிமெண்ட் எக்ஸ். பி செட் வில் கண்டெயின் எலிமெண்ட் எக்ஸ் such that x is a vowel. அவ்வளவுதான். x is a vowel. ஏன்னா இங்க இருக்க எல்லாமே vowelsல. நம்ம இங்கிலீஷ் ஆல்பபெட்ல we have 5 vowels and 21 consonants. இல்லையா? so a e i o u என்னது? a e i o u வந்து vowels. so அதான் நான் எழுதியிருக்கேன். so set b will contain element x. x என்ன நிறைய பேர் கேட்டீங்கல்ல. x வந்து b குள்ள இருக்க எலிமெண்ட். அதோட கண்டிஷன் தான் நான் சொல்ல போறேன். அதான் செட் பில்டர் ஃபார்ம். அதான் செட் பில்டர் ஃபார்ம். புரியுதா? அதாவது பசங்களா சிம்பிளா சொல்லட்டுமாடா, x வந்து b குள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட். ஆனா எப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா, x வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா அந்த x b குள்ள ஒரு எலிமெண்டா இருக்கும். மாசா இதுக்கு மேல கிளியரா எதுவுமே சொல்ல முடியாது. This is the most clarity you can get in set builder form. Are you happy? Did you all enjoy it? Okay. So இப்போ ஒருத்தங்க சார் அப்ப எக்ஸ் ஏவா ஈயா ஐயா ஓவா யூவா? டேய் எல்லாமேடா. ஏன்னா ஏ சாட்டிஸ்ஃபைஸ், இ சாட்டிஸ்ஃபைஸ், ஐ சாட்டிஸ்ஃபைஸ், ஓ சாட்டிஸ்ஃபைஸ், யூ சாட்டிஸ்ஃபைஸ். ஸோ எல்லாமே சாட்டிஸ்ஃபைஸ் வவல். ஸோ எக்ஸ் கேன் பி ஆல் தீஸ் 5. அதனால தான் பி இஃப் ஐ ரைட் இன் ரோஸ்டர் ஃபார்ம், இதை செட் பில்டர்லேருந்து ரோஸ்டரா மாத்துறப்போ ஐ வில் கெட் AEIOU. ஏன்னா எக்ஸ் ஏவா இருந்தா இட்ஸ் அ வவல், ஸோ இட் சாட்டிஸ்ஃபைஸ் த கண்டிஷன், ஸோ இட் வில் கம் இன்சைட் செட் பி. அந்த மாதிரி எக்ஸ் ஈயா இருந்தா இட் வில் சாட்டிஸ்ஃபை, இட் வில் கம் இன்சைட் செட் பி. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா உன்னோட பாஸ்கெட் குள்ள தூக்கி போட்டுக்கோ. ஒரு கூடையை வச்சுக்கோடா. ஒரு கூடையை வச்சுக்கிட்டு நீ வந்து மார்க்கெட்டுக்கு போற ஷாப்பிங், உன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆனா அந்த எக்ஸை தூக்கி உன் கூடைக்குள்ள போடு. ஓகேவா? ஸோ ஏ இஸ் அ வவல். ஆமா சார், அதை தூக்கி கூடைக்குள்ள போடு. இ இஸ் அ வவல், அதை தூக்கி கூடைக்குள்ள போடு. அந்த மாதிரி கூடைக்குள்ள இருக்க ஃபைனலா இருக்க எல்லாமே அதான் செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். சமல்ல? Did you all like it? Yes. So இன்னும் clear-ஆ எழுதணும்னா you have to write it's a vowel in English alphabet. அதான் இன்னும் clear-ஆ எழுதுறது. X is a vowel in English alphabet. That's a even clearer way of writing. Okay va? That's the right way of writing. Okay. Did you all like it? Day இது ratio இல்லடா, இது such that. சுகுமாரன் வேற லெவல்டா தெரிக்க விடுற நீ. ஓகே, ஸோ இப்போ நம்ம முன்னாடி போகலாம் பசங்களா. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர். நவ் லெட்ஸ் கோ ஃபார்வர்ட் அண்ட் டேக்கிள் a few more questions. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம 11th and 12th யூஸ் பண்ண போற மிக மிக முக்கியமான செட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மிக மிக முக்கியமான செட். முதலாவது n-னா நேச்சுரல் நம்பர், z-னா இன்டீஜர்ஸ், z or z. இந்த காலத்துல எல்லாரும் ஸ்டைலா சார் z இல்ல சார் z சார் z. Okay, so you guys can call it however you want. So z or z is a set of integers, q is a set of rational numbers, r is a set of real numbers, z plus or z plus is called positive integers. Plus na positive integers. Okay, q plus na positive rational numbers, r plus na positive real numbers. பசங்களா ஒரு கேள்வி உங்க எல்லாருக்கும், இந்த கொடுத்திருக்க எல்லா செட்லுமே எது பெருசு? இருக்கிறதுலே பெருசு யாரு? எது இருக்கிறதுலே பெரிய செட்? ஓகே, எவ்ரிபடி ப்ளீஸ் லெட் மீ நோ குவிக்லி மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஃபாஸ்ட் டப்புன்னு சொல்லுங்கப்பா. ஓகே, குவிக், வெரி குட்டா, சூப்பர்.
You guys are legendary. The answer is R. பசங்களா ரியல் நம்பர்ஸ் தான் இருக்கிறதுலே பெருசுடா. The biggest set. எல்லாருக்கும் பெரிய செட் யாரு? ரியல் நம்பர்ஸ் தான். ஏன்னா ரியல் நம்பர்ஸ்குள்ள தான் இவங்க எல்லாருமே வருவாங்க. ரியல் நம்பர்ஸ்குள்ள தான் இவங்க எல்லாருமே வருவாங்க. ஸோ எல்லாரும் இது வரைக்கும் கிளியரா நோட் பண்ணிக்கோ பசங்களா. இந்த நோட்டேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து இனிமேட்டு இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் n சொன்னா நேச்சுரல் நம்பர், நான் z சொன்னா அது இன்டீஜர், நான் q சொன்னா அது ரேஷனல் நம்பர், நான் வந்து r சொன்னா இட் இஸ் ரியல் நம்பர்ஸ். ஐ வாண்ட் யூ டு ரிமெம்பர் தட். ஓகேவா? வெரி குட். w இஸ் ஹோல் நம்பர்ஸ். எஸ் எஸ் கிரிஜா, யூ கேன் யூஸ் தட். ஹோல் நம்பர்ஸ்னா என்னது சார்? ஹோல் நம்பர்ஸ்னா என்னது சார்? ஹோல் நம்பர்ஸ்னா 0 along with natural numbers. 0 along with natural numbers அப்படியே போயிட்டே இருக்கும். So அதான் whole numbers. Whole numbersனா 0 plus natural numbers. ஓகேவா? 0 plus natural numbers தான் whole numbers. Are you all clear? Everybody? சார் செட் நேம் மாறுமா சார் ஃபார்மை மாத்தினா? ஸ்ருதி அவசியம் இல்லை ஸ்ருதி. It is not needed. Shruti, it is not needed. You can keep same set name also. It's your wish. சரியா? Very good. வேற லெவல். So பசங்களா முன்னாடி போலாமாடா? Are you all clear? Complex number is the biggest. பாரு வெலவன் சாய் பிரசாத் கரெக்டா. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் இருக்கிறதுலே பெருசு. ஆனா நான் என்ன கேட்டேன் ஓகே, இங்க என்ன இருக்கு அதுல எது பெருசுன்னு கேட்டேன். இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கா? என் கண்ணுக்கு தெரியலையே. கண்ணாடி கழட்டிட்டு வேணா பார்க்கட்டுமா? இல்லையேப்பா. சோ கண்ணாடி கழட்டிட்டு பார்த்தாலும் இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்ல. சோ நான் கேட்டது இதுக்குள்ள ஆர் தான் பெருசு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆரோட பெருசு. ஆனா அதை வெயிட் பண்ணுடா, ஒன்னொன்னா படிப்போம்டா. டேய் பறக்குறீங்கடா, எனக்கு மேல இருக்கீங்க நீங்களா. நானே எவ்வளவு சீக்கிரமா முடிக்கலாம், நிறைய சொல்லி கொடுக்கலாம் ஆசைப்படுறேன். எனக்கு மேல இருக்கீங்க நீங்க. ஓகே, so let's go forward பசங்களா. I hope you enjoyed it. Let's solve a few questions. டேய் இத சொல்லுங்கடா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. Come on guys, யாரெல்லாம் கரெக்டா சொல்றான்னு பாப்போம். Very good. Sai Prasad, welcome Sai Prasad. Happy to have you here. Quick. சீக்கிரம் பசங்களா. Everybody try to do it. Try to be fast. I want you guys to be quick பசங்களா. டப்பு முடிங்கடா. We will discuss this. Fast நம்ம டிஸ்கஸ் பண்ணி முன்னாடி போயிட்டே இருக்கலாம். Very good. So awesome. You guys are legendary. Describe the following set in roster form. வாங்க நம்ம பார்க்கலாம். So பசங்களா, the square should be less than 25 and x is a natural number. நேச்சுரல் நம்பர் என்னது? நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4 அதான் நேச்சுரல் நம்பர்ஸ். போயிட்டே இருக்கும், அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ அதான் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இதில் இருக்க எக்ஸ் அதோட ஸ்கொயர் வந்து லெஸ் தேன் 25 இருக்கணும். ஸோ 1 ஸ்கொயர் லெஸ் தேன் 25 ஆமாம் சார். 2 ஸ்கொயர் லெஸ் தேன் 25 ஆமாம் சார். 3 ஸ்கொயர் லெஸ் தேன் 25 ஆமாம் சார். 4 ஸ்கொயர் லெஸ் தேன் 25 ஆமாம் சார். 5 ஸ்கொயர் லெஸ் தேன் 25 இல்ல சார். 6 ஸ்கொயர் லெஸ் தேன் 25 இல்ல சார். அதுக்கப்புறம் எதுவுமே வராது. ஸோ 1 2 3 4 இது 4 தான் சாட்டிஸ்ஃபை ஆகும் சார். அப்போ எக்ஸ் வந்து 1 2 3 4 அவ்வளோதான் சார் இருக்க முடியும். ஸோ ஆன்சர் இஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு 1 2 3 4. இந்த செட்டுக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு. ஓகே, are you all clear? Everybody happy? அவ்வளவுதான்டா. இதான்டா சிம்பிள் சார். 0 சார். டேய் நேச்சுரல் நம்பர்ஸ்ல எப்படா 0 வரும்? இது நேச்சுரல் நம்பர்ஸ் டா. நேச்சுரல் நம்பர்ஸ்ல 0 வராது. ஓகே தனுஸ்ரீ, நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்றப்போ 1ல இருந்து ஆரம்பிக்கும், 0 கிடையாது. புரிஞ்சுக்கோ. 0 வந்து ஹோல் நம்பர்ஸ் இல்லாட்டி இன்டீஜர்ஸ்ல வரும். ஹோல் நம்பர்ஸ்ல வரும் இல்ல இன்டீஜர்ஸ்ல வரும். நேச்சுரல் நம்பர்ஸ்ல 0 சொல்லக்கூடாது. சரியா? வெரி குட். சூப்பர் பசங்களா, ரொம்ப சந்தோஷம்டா. You guys are awesome. Let's go to the next question. The set of all the letters in the word trigonometry. Okay.
the set of all the letters in the word trigonometry. Everybody, please let me know. Quick. சீக்கிரம்டா. டப்புன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். Quick. என்னது? It is going to be T R I G O N O M E T R Y. ஸோ இதான் ஆன்சர். சூப்பரா? ஏன்னா லெட்டர்ஸை ரிப்பீட் பண்ணக்கூடாது. புரியுதா? திருப்பியும் டி போட தேவையில்லை, திருப்பியும் ஓ போட தேவையில்லை, திருப்பியும் ஆர் போட தேவையில்லை. புரியுதா? ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ரிப்பீட். ஸோ எல்லாமே ஒரு தடவை எழுதுனா போதும். ஸோ இதுதான் நம்ம செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இன் த வேர்ட் trigonometry. ஓகே, சூப்பர்ப்பா. I hope all of you liked it. Now moving on, describe this in set builder form. நல்ல கேள்வி. யாரு கரெக்டா சொல்றான்னு பாப்போம். Come on பசங்களா, யாரு சரியான பதில் சொல்றான்னு பாப்போம். இந்த செட் பில்டர் ஃபார்ம். ஏன்னா நிறைய பேர் செட் பில்டர் ஃபார்ம் தான் கஷ்டப்படுவீங்க. ஓகே, செட் பில்டர் ஃபார்ம் தான் கஷ்டப்படுவீங்க. ஸோ எல்லாரும் ப்ளீஸ் ட்ரை டு டூ இட். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எலிமெண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ்ல எழுதணும் சார். டேய், when you refer to elements small letter யூஸ் பண்ணணும். ஆனா நான் எழுதின ரோஸ்டர் ஃபார்ம்ல you can write capital letters also. அது தப்பே இல்லை. எலிமெண்ட்டை ரெஃபர் பண்றப்போ அப்போ you write small letters. புரியுதா? understand the difference. I will teach you, don't worry. ஸோ பசங்களா, இதை எப்படி செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதலாம்? சார் இதே செட்டை I will write x such that x belongs to natural number and x is less than 7. சூப்பரா? மாசா? வேற லெவலா? அவ்வளோதான்டா. இது போதும். இது பிடிக்கலையா உனக்கு? சார் இந்த மாதிரிலாம் நீங்க எழுதுற மாதிரி இந்த மாதிரி பிலாங்ஸ் டு கமா போட்டு லெஸ் தேன் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார், எனக்கு அந்த மாதிரிலாம் எழுத தெரியாது சார். அப்போ இப்படி எழுது, எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 7. இது எழுத தெரியாதா? டேய், இங்கிலீஷ்ல எழுதுறா, அது போதும்டா. அதுக்கப்புறம் அதை கத்துக்கோடா. சூப்பரா? இதுவும் கரெக்ட் தான். சி, ஆரம்பத்துல இது ஓகே, ஆனா இதை எழுத கத்துக்கோ. எக்ஸாம்ல இதான் எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா? வெரி குட். ஸோ ஒருத்தர் சொல்றான், கனிஷ்கா saying, சார் எக்ஸ் such that எக்ஸ் இஸ் நம்பர் ஆன் a dice. வெரி குட், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். அதுவும் கரெக்ட் தான். வெரி குட், யூ ஆர் ரைட். ஏன்னா டைல் என்ன இருக்கும்? ஒரு டைஸ் உருட்டி விட்டா ரோல் பண்ணா யூ ஹேவ் 1 2 3 4 5 6 இல்லையா? சூப்பரா? அதுவும் கரெக்ட் தான். யூ கேன் இனோவேட். உனக்கு இஷ்டமான அளவுக்கு நீ இனோவேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா? யூ கேன் சே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். எஸ், யூ கேன் சே தட். ஒருத்தன் சொல்றான், சார் நேச்சுரல் நம்பருக்கு பதிலா x belongs to positive integers and x is less than 7. அதுவும் கரெக்ட் தான். எஸ், யூ கேன் சே தட். ஸோ பல விதத்தில் எழுதலாம். புரியுதா? ஹாப்பியா? இப்போ சந்தோஷமா? இப்போ உங்களுக்கு விளங்குதா? ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ ஷால் வி மூவ் ஃபார்வர்ட்? ஆரம்பிக்கலாமா? வெரி குட். Great. You guys are legendary. So பசங்களா, இதாண்டா செட் பில்டர் ஃபார்ம். This is how you write it. I hope you enjoyed it. அடுத்தது திருப்பியும் செட் பில்டர் ஃபார்ம். Come on guys, do not give up. Everybody try to let me know the right answer. Sir, 12th க்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா சார்? ராஷிக், yes ராஷிக், very soon. Rolex Vignesh, கண்டிப்பா. I will make a plan for 12th standard. வெயிட் பண்ணுங்க. I will make a plan for 12th standard. Kandipa, I will help you, don't worry. For your board exam as well as NEET and JEE. Very good. Hi, vanakkam. Nice to have you. Ganesh, vanakkam Ganesh. Enna doubt Ganesh, sollu, I'll help you. Abhinav, வேற level டா டேய். அது எக்ஸ்பர்ட் டிப்ஸ்லாம் I don't know. நீ தான் சொல்லணும். Crystal clear sir. Praveen, super Praveen, very good.
So பசங்களா இங்க என்ன இருக்கு? B is an element. B is a set which has element x such that x belongs to natural number. X is greater than 9, less than 16. Masa, supera, வேற லெவலா? Did you like it? ஏன்னா பசங்களா டே 10 ல இருந்து ஆரம்பிக்குது. 10 ல இருந்து ஆரம்பிக்குது. Okay, it is starting from 10, so be careful. It is starting from 10, so be careful. So இதான் easiest one. யார் யாரெல்லாம் இது எழுதியிருந்தா, யார் யாருக்கெல்லாம் இது புரிஞ்சிச்சு? How many of you liked it? புரிஞ்சவெல்லாம் போடு ஒரு AD ஸ்கொயர். இந்த வீடியோட லைக் பட்டன் அச்சு உடைங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன லெக்சர்ஸ், சின்ன சின்ன போர்ஷன் நம்ம எல்லாம் புரிஞ்சு சந்தோஷமா படிக்க போறோம். The whole year. This is what we are going to do. I hope you're all absolutely excited and absolutely fired up for the coming lectures. Okay? முன்னாடி போலாமா? வெரி குட், சூப்பரா டே, ரொம்ப சந்தோஷம் பசங்களா. யூ கைஸ் ஆர் ஆசம். இதெல்லாம் போய் ரிவைஸ் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் which precede Q. A, B, C, D. Come on guys, let's go back to LKG. E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. So Q க்கு முன்னாடி, Q க்கு முன்னாடி, precede na முன்னாடி, precede na முன்னாடி, Q க்கு முன்னாடி vowel யாரு? O இருக்கு, I இருக்கு, E இருக்கு, A இருக்கு. So அப்ப ஆன்சர் A, E, I, O. மாசா, இதான் ஆன்சர். Did you like it? Was it? சார் என்ன விட்டீங்க சார்? வஸ்ட்ரா டே, எல்கேஜி கூட நான் ஒழுங்கா எழுத மாட்டேன். ஸோ கைஸ், ஐம் சாரி, என்ன விட்டாச்சு. ஸோ நவ் ஐ ஹவ் கரெக்டட் இட். தேங்க்யூ பசங்களா. எல்லாரும் முழிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணேன். ஐ வாஸ் செக்கிங். என் கீபோர்டில் என் வேலை செய்யலடா டே. மை கீபோர்ட் என் இஸ் நாட் ஒர்க்கிங். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நவ் ஷால் வி மூவ் ஃபார்வர்ட்? Great. So I hope all of you liked it. So A, E, I, O, that's the answer. So let's go forward. அவ்வளவுதான். அடுத்தது இது நல்ல கேள்வி. Set of all positive integers. இது நல்ல கேள்வி. This is a good question. This is a good question. Good கேள்வி. இந்த good கேள்விக்கு யார் பதில் சொல்றான்னு பார்ப்போம். Okay. This is a good கேள்வி. Okay, everybody try to solve it. What is this question? Sir, என்ன சார் ஒண்ணுமே புரியல. Set of all positive integers whose cube is odd. So first புரிஞ்சுக்கலாம். 1 cube பண்ணா 1, 2 cube பண்ணா 8, 3 cube பண்ணா 27, 4 cube பண்ணா 64, 5 cube பண்ணா 125. So cube odd-ஆ இருந்தா அது odd numbers-ல இருந்தா வருது. Cube odd-ஆ இருந்தா odd numbers-ல இருந்தா வருது. Cube odd-ஆ இருந்தா odd numbers-ல இருந்தா வருது. So the positive integers whose cube is odd வந்து is nothing but odd numbers only. Odd positive integers only. அதான் answer. அவ்வளவுதான். அதான் answer. So answer is the set A consists of x such that x is a odd positive integer. அவ்வளவுதான், முடிந்தது. இதுவே கரெக்ட். ஆனா நான் மேத்ஸ் டீச்சரா இருந்தா I will expect more mathematics. ஓகேவா? So x is equal to 2n plus 1 where n belongs to whole numbers. That's what I would prefer. ஓகேவா? இது மாசான method of answering. This is a good way of answering. ஓகேவா? Did you all like it? Was it beautiful? Was it வேற level? So பசங்களா, இதாண்டா method to answer. I hope you understood it. Okay? Sir, can it be 2n minus 1? Yes. யார் அது? ரித்திகாவா? ரித்திகான்னு யாரோ கேட்டாங்க. சார் இப்படி எழுதலாமா சார்? Is x such that x is equal to 2n minus 1 where n belongs to natural number? Yes, that is also correct. ரெண்டும் ஒண்ணுதான். இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட்.
இதுவும் ரைட்டு இதுவும் ரைட்டு. உனக்கு என்ன இஷ்டம் உன் இஷ்டத்துக்கு நீ எழுது. ஓகேவா சார்? எப்படி சார் ரெண்டுமே கரெக்ட்? பசங்களா நல்லா கவனிங்கடா டேய். இப்போ செட் பில்டர்ல இருந்து நம்ம செட் எழுதலாம். ஓகேவா? நேச்சுரல் நம்பர்னா 1ல இருந்து ஆரம்பிக்குமா சார்? n வந்து 1 2 3 4 5 6 7 8 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 1ல ஆரம்பிச்சா 2 into 1 minus 1 1, 2 போட்டா 2 into 2 minus 1 3, 3 போட்டா 2 into 3 minus 1 5, 4 போட்டா 2 into 4 minus 1 7 போதா? அதே தான் இங்கேயும் வரும் பாரு, வா பார்க்கலாம். சார் W என்ன சார்? W னா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னா முட்டை 1 2 3 4 போயிட்டே இருக்கும். ஸோ முட்டையில் ஆரம்பிச்சா 2 into முட்டை பிளஸ் 1 1, 1 போட்டா 2 into 1 பிளஸ் 1 3. சார் ஆமா சார், ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் சார் தருது. கிரேட் கிரேட். ஓகேவா? ஆர் யூ ஹாப்பி? டேய், இந்த 2n minus 1 2n plus 1 னா ஆட் நம்பர்ஸ் எழுதுற விதம். ஓகேவா? இதெல்லாம் 2n plus 1 2n minus 1 லாம் ஆட் நம்பர்ஸ் எழுதுற விதம். ஓகேவா? I hope all of you are clear. So this is how you do it. I hope you enjoyed. With that, the session is முடிவடைகிறது. I hope you liked it. So பசங்களா மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா அங்க தான் நான் சொல்லுவேன் எப்போ நான் கிளாஸ் எடுக்க போறேன், எப்போ செஷன்ஸ்னு. சரியா? Very good. So all the very best for all my assault to massive batch moving boys and girls. So massive batch கெத்து பண்ணிடலாம், தெரிக்க விட்டுடலாம். என் கூட சேர்ந்து வளைங்க, work hard. And பசங்களா physics chemistry I will start in just 2 more days. Okay? நாளைக்கு 22ஆம் தேதி நீங்களாம் CSK மேட்ச் பார்த்துட்டு இருப்பீங்கல்ல, அப்போ I am going to start என்னது physics and chemistry நம்மளோட நீட் வாத்தி சேனல்ல. ஸோ அங்கே தான் நான் எல்லாருக்குமே எடுக்க போகிறேன். ஜேஇ பசங்களுக்கும் சரி, நீட் பசங்களுக்கும் சரி. ஏன்னா பசங்களை என்னால் 2 சேனல் ஆரம்பிக்க முடியாதுடா. மை த்ரோட் இஸ் நாட் குட். இதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் எல்லாமே ஒரே சேனலில் டீச் பண்ண போகிறேன். ஸோ யார் யாரெல்லாம் முடியுமோ வந்து அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டைமிங்ஸ் ப்ரிஃபர்? ஈவினிங் எடுக்கணுமா, காலையில் எடுக்கணுமா, மிட் நைட் எடுக்கணுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃபிசிக்ஸில் முதல் சாப்டர் ஆரம்பிக்க போகிறேன், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். ஓகே, அதான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நம்மளாம் ஒன்றா சேர்ந்து படிக்கலாம், சந்தோஷமாக படிக்கலாம்டா. சரியா? தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். see you in the next one in நீட் வாத்தி சேனல். மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வாங்க. ஏன்னா அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட். ஓகே, டேக் கேர் கைஸ். லவ் யூ. see you in the next one. bye. அண்ட் இந்த சேனல் யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பட்டனை அச்சு வச்சிருங்க. Okay, take care. Bye bye guys.